எந்த வீட்ல குப்பை அதிகமா சேருதோ, அந்த வீட்ல பணம் தங்காதுங்க. இது ஏன் அப்படின்னு சொல்றேன் வாங்க. ஒரு வீட்ல குப்பை அதிகமா சேருது அப்படின்னாலே, நம்ம அதிகமா தேவைக்கு அதிகமான பொருட்கள வாங்குறோம். நம்மளோட பணத்த பூரா நமக்கு தேவையில்லாத பொருட்கள்ல செலவு பண்றோம். நம்ம டைம தேவையில்லாத இடத்துக்கு செலவு பண்றோம். இப்படி நெறைய தேவையில்லாத விஷயங்கள செய்ய தான் நம்ம வீடும் குப்பையாகுது, நம்ம சரவுண்டிங்ஸும் குப்பையாகுது. கொஞ்சம் கூட அத நம்ம வழிமுறைப்படுத்துறதே கிடையாது. குப்பைய குறைக்கிறது கிடையாது. நம்மளுடைய பணம் செலவாகுறத குறைக்கிறது கிடையாது. நம்ம எதிலயுமே கண்ட்ரோலே இல்லாம எல்லாமே அன்கண்ட்ரோலா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இருக்க பிள்ளைங்க அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் ஐடில சம்பாரிக்கிறாங்க. புருஷன், பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போறாங்க. ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்காங்க. ஆனா, குடும்பமா தற்கொலை பண்ணிட்டு சாவுறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியுது. அவங்க எதையுமே வந்து ஒரு கணக்கா வச்சுக்கிறது இல்ல. ஒரு குப்பையில கணக்கு இல்ல. நம்ம வாங்குற பொருள்ல கணக்கு இல்ல. நம்ம பண்ற செலவுல கணக்கு இல்ல. இப்படி இருந்தோம்னா, எப்படி நமக்கு வந்து பணம் சேரும்? கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ முடியும்? நிம்மதியா இருக்க முடியும்? இது எதுவுமே நடக்காது. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிக்கனமா இருக்கிறது தான். எந்த இடத்துல எப்படி சிக்கனமா இருக்கணும் அப்படிங்கிறத, நான் வர வர வீடியோல ஒண்ணொண்ணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ப அந்த காலத்துலலாம் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா, விளக்கேத்த சொல்லி கையில குடுப்பாங்க. ஒரே ஒரு தீக்குச்சில அந்த பொண்ணு 5 முகத்தையும் ஏத்தணும். அது ஒரு டாஸ்க் மாரி தான். அப்படி அத ஏத்திடுச்சு அப்படின்னா, அது பொறுப்பான பொண்ணு, பொறுமையா இருக்கும், குடும்பத்த நல்லபடியா பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதே மாரி பையன். பையன என்ன பண்ணுவாங்க, வாசல்ல வரும்போதே கால் கழுவுறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி குடுப்பாங்க. அந்த பையன் அவ்ளோ தண்ணி ஊத்தி கால் கழுவிட்டு வந்தான் அப்படின்னா, அந்த பையன் பொறுப்பில்லாத பையன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த பையன நம்பி நம்ம பொண்ண குடுக்க வேண்டாம்னு யோசிப்பாங்க. இல்ல அந்த பொண்ணுட்ட சொல்லிக் குடுத்து அனுப்புவாங்க. இந்த பையன நம்பி இருக்கக்கூடாது. நீ பச்சு வாழ்ந்துக்கணும். நீ சரி பண்ணிக்கணும் அந்த பையன அப்படின்ட்டு. ஸோ அதனால அப்போ எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு கணக்கு வழக்கு இருந்துச்சு. இப்பதான் கணக்கு வழக்கு இல்லாம எல்லா தவறையும் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம்